வந்துட்டாங்க. ஸோ அதனால் டெப்டி கலெக்டர் வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏசி சார் வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். இப்போ ப்ராகிபிஷன் அண்ட் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கிருஷ்ணகிரி டிவிஷனல் எக்ஸைஸ் ஆஃபீஸர் பாலி சார் வந்து கலெக்டர் சப் கலெக்டர் மேடம் வந்து பொக்கே கொடுப்பாங்க. அடுத்த ஏசி சார் வந்து பழனி சாருக்கு வந்து டாக்டர் அம்பிகா பாரி மேனேஜிங் டைரக்டர் மீர் ஹாஸ்பிட்டல் பொக்கே கொடுப்பாங்க. அடுத்தது வந்து டிஓ சார் வந்து மகாலட்சுமி மேடம் டிஎஸ்பிக்கு வந்து பொக்கே கொடுத்து வரவேற்பாங்க. சப் கலெக்டர் மேடம் பிரியங்கா மேடம் ஒரு 2 minutes பேசுவாங்க. வணக்கம். இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற ஒரு ட்ரக் அவேர்னஸ் ரேலி. தேங்க்யூ மீர் ஹாஸ்பிட்டல் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கன்ஃபீட்டர்ஸ் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு ரேலினா ஃபஸ்ட்டு வந்து இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் தட். எப்படி ஈஸியாக கிளாஸ் வரணும் பார்த்தீங்களா? ஒரு 2 minutes பேசுகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ½ hour மேலே வெயிட் பண்ணிட்டு கலெக்டர் சார் வாண்டட் டு கம் டு திஸ் பேட்லி. நான் ஒசூருக்கு வரேன்னாங்க. பட் ஹியர்ஸ் 3 more programs. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வெயில் ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால we are starting it now. ஜஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரக் அவேர்னஸ் வந்து எவ்வளோ நம்ம கொடுத்தாலும் there are people who are using drugs. இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே ஏதோ ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்க லைஃப்பில் ஆல்ரெடி 30 years போயிடுச்சு. பட் கரண்ட்லி லாஸ்ட் ஒரு 5-6 years there is a trend in overall the whole countryல ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலர்லி in தமிழ்நாடு where school students are getting used to small drugs. பர்டிகுலர்லி அந்த கூலிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வருது. அந்த பேக்கெட் வந்து ஈவன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூசிங் இட். நேற்று நாங்கள் ஒரு ஹானரபிள் சீஃப் செக்ரட்டரி விசியில் வந்து ஒன் கலெக்டர் வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஹவு பேண்ட்டில் வந்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு தே ஆர் ஸ்டஃபிங் தட் பாக்கெட். அப்புறம் பிரேக்கில் போய் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கூலிப்போட யூசேஜ் வந்து பர்டிகுலர்லி அமாங் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இப்போ நம்ம ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கோம் அப்படின்னா நமக்கு மட்டும் அவேர்னஸ் கொடுத்துட்டா பத்தாது. இப்போ நம்ம போகிறவங்க வரவங்க எல்லாருக்கும் கொடுப்போம். இதை தாண்டியும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். பிகாஸ் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவேர்னஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறவங்களை பிடிக்கிறது, தண்டனை கொடுக்கறது, விற்கிறவங்களை தடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் எஜுகேட் மை ஃபேமிலி. என் ஃபேமிலியில் யாராவது எனக்கு தெரிஞ்சு என் சித்தப்பாவோ என்னோட தாத்தாவோ ஒரு பீடி பிடிக்கிறாங்க இல்லை ஒரு புகையில யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும். சரி, அதுக்கு மேலேயே அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் யூ கேன் மேக்ஸிமம் ஸ்டாப். அதே மாதிரி நான் அந்த ஹெல்ப்லைன் வி ஹேவ் an app சார் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் சொல்லுவார். கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் ரிலீஸ்ட் தட் ஆப். லைக் ஒரு 2-3 months முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. நம்ம எல்லாரும் ஃபோனில் கேண்டி கிரஷ், சாகா, டெம்பிள் ரன்லாம் வச்சுருக்கோம். அந்த ஆப் வச்சுக்கலாம். அனானிமஸாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். இந்த இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் ஒரு குட்டி கடை இருக்குது. அதில் இது விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் புட் அண்ட் இன்ஃபோ. நிறைய எங்களுக்கு இப்போ அந்த மாதிரி இன்ஃபோ வருது. மீ அண்ட் அக்ஷய் ஏஎஸ்பி வி வேர் டேக்லிங் ஒன் பெரிய ஒரு ரைடுன்னு உதனப்பள்ளியில் ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லி டிசைன் ஹவுஸ். அந்த ஹவுஸில் உள்ளே வச்சு தேவர் செல்லிங் கர்நாடகா சாராயம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபோ வந்து பப்ளிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ டேக் திஸ் அவேர்னஸ் ரேலி. வெயில் இருக்குன்னு தெரியும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இனஃப் வாட்டர் கேரி பண்ணுங்க அண்ட் ஸ்ப்ரெட் த அவேர்னஸ். தேங்க்யூ சார். மிஸ்டர் பழனி எக்ஸைஸ் அவர் 2 minutes பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் சப் கலெக்டர் மேடம் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. த சேம் பாயிண்ட் தான். இப்போ ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்கக்கூடிய பிக் த்ரெட் வந்து அந்த கூல் லிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈவன் இந்த ஸ்டூடெண்ட் டூ நாட் நோ தி அது இம்பேக்ட். அது ஏதோ ஒரு சாக்லேட் அல்லது ஏதோ ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மேடம் சொன்ன மாதிரி நேற்றுக்கு ஒரு கலெக்டர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் அதுதான் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸே நாட் அவேர் ஆஃப் தட். அது வந்து ஒரு ட்ரக் அப்படின்னு தெரியறது கிடையாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட என்ஜாய் பண்ண ஆரம்பித்து அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ என்ன உங்கள் கையில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அல்லது உங்களோட கோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலோ ஈஸியாக நீங்கள் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவரோட பிஹேவியர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் தே ஆர் யூசிங் ட்ரக்ஸ்ன்னு. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஹெச்எம் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறேன். த்ரூ தட் ஆப் வி கேன் மேக் எ கம்ப்ளைண்ட்
இந்த அந்த வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறவரோட ஐடென்டிட்டி வந்து வில் பி கெப்ட் இன் சீக்ரெட். ஸோ நீங்கள் யார் சொன்னீங்க அப்படின்றலாம் உங்களை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஜஸ்ட் வி ஆர் கெட்டிங் த இன்புட்ஸ், பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் வி ஆர் கண்டக்டிங் த ரெய்டு. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அந்த எந்த இடம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஈஸியாக அந்த ஒரு பெட்டி கடையாக இருந்தாலும் அல்லது வீடு அல்லது வந்து ஒரு செல்லிங் பர்சன் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பார்க்கலாம். எஸ்பெஷலி இப்போ நாங்கள் ஸ்கூல் சரௌண்ட் இருக்கக்கூடிய அந்த பெட்டி கடைகள் அது மாதிரிலாம் வந்து சின்சியராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்குமே தெரியாமல் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். அதில் அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் ஆல்சோ யுவர் கோஆபரேஷன் இஸ் வெல்கம் மோஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டிஎஸ்பி மேடம் டாக்டர் மகாலட்சுமி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரெஸ்பெக்டட் சப் கலெக்டர் மேடம் சொன்ன மாதிரி இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற மோட்டிவ்காக தான் சொல்கிறோம். ஸோ மேடம் சொன்ன ஆப் வந்து ட்ரக் ஃப்ரீ டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட நேம் டீட்டெயில்ஸு எதுவுமே வந்து ஷேர் ஆகாது. ஸோ அதனால வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்து மெயின்டைன் பண்ணுறோம். அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து காவல் உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பும் இருக்குது. அதுலேயும் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாம். எந்த பிளேஸு, எந்த டைமு, யார் விற்கிறாங்க, அந்த மாதிரி நேம் டீட்டெயில்ஸ் போடலாம். உங்கள் இன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து வெளியில் வந்து யாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இதனால எங்களுக்கு வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம அந்த பிளேஸ் எல்லாமே செக் பண்ணி ரைட் பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அது வந்து சொசைட்டியில் ஒரு மெனஸாக இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எங்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும், பட் எங்கே ரீச் பண்ணுறது, யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற நாலேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆப் இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. இல்லை எல்லாத்துக்கும் மேலே வந்து 100ங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் கூட உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷேர் ஆகாமல் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம். அதுக்காக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறதுக்காக இன்டெலிஜென்ஸஸ் நிறைய செட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்கூல் காலேஜஸில் வந்து அந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் எந்த ஷாப்லையுமே இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுனாலும் உடனே தகவல் கொடுங்க. ஏசி, எக்ஸைஸ், டிஎஸ்பி, ஏஎஸ்பி சார் எல்லாருமே வந்து ரைட் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த ரைட் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அது கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் ஆகும். நம்மளோட ஒரே எய்ம் வந்து ஏன் எங்கள் ஜென்ரேஷன்னா நாளைக்கு நீங்கள் தான் வந்து சொசைட்டியை வந்து பில்டப் பண்ண போகிறீங்க. உங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் சொசைட்டி வந்து விரிவாகும். ஸோ இப்போ நிறைய பேர் அந்த ட்ரக் மெனஸால நிறைய கிரிமினல்ஸ் ஆயிடுறாங்க. அதனால வந்து நிறைய கிரைம் ரிப்போர்ட் ஆகுது, நிறைய பாடிலி அஃபென்ஸ் ரிப்போர்ட் ஆகுது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதுதான் ஒரே கான்செப்ட். அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ரேலி. ஸோ ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ. மேனேஜிங் டைரக்டர் நேர் ஹாஸ்பிட்டல் பேசுவாங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த் அண்ட் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அவேர்னஸ் ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரியங்கம்மா, மகாலட்சுமி, பர்வீஸ் அண்ட் பாலகிருஷ்ணன் சார் ஃபார் அரேஞ்சிங் திஸ். இப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் சைடு என்னென்னலாம் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சேராமல் இருக்கணுன்றதுக்காக என்னென்னலாம் எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் போடுதுன்னு பற்றி எல்லாத்தையும் 3 பேர் பேசுனாங்க. அண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 2 words சொல்கிறேன். தெர் சம்திங் கால் பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? கூட இருக்கிறவங்க, அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது குரங்கு தானும் கெடுத்து வனத்தையும் கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள். ஸோ நீங்கள் கூட இருக்கிறவங்க வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சும்மா வாயில போட்டு பாருங்க, நல்லா இருக்கும், ஒரு நாள் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் நோ வென் அண்ட் வேர் டு சே நோ. நோன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து நோன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்ககிட்ட அந்த தப்பான விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுறது ஃபஸ்ட்டு கம்மியாகும். ஸோ இன்னொன்று மேம் சொல்கிற மாதிரி ஏதாவது பார்த்தா தைரியமாக வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி, ஃப்யூச்சர் இந்தியா எல்லாமே உங்கள் ஹேண்டில் தான் இருக்குது. ஹெல்த் ஹசார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அது தேவைன்றதை வந்து ஆரம்பித்து உங்கள் கை கால் நடுக்கத்தில் கொண்டு போய் விட்டு லாஸ்ட்டில் வந்து இப்போ டிஎஸ்டி மேம் சொன்னாங்க கிரிமினல் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுது, அந்த ரேஞ்சு கொண்டு போய் விடுது. ஏன்னா ட்ரக் அடிக்ஷன் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். உங்கள் பிரெயினில் அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து அவ்வளோ விஷயங்களை கொண்டு வரும். இதை நீங்களாக ஸ்டார்டிங்லேயே அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உண்டு. அண்ட் ஒன் மோர் திங், இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்கணுன்றது கிடையாது. we have to teach them how to come out of that. இப்போ நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து போய் அப்ரோச் பண்ணி இனிஷியலாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து they will have a better life. Thank you. I privileged and proud to stand for you to deliver some of the messages. First of all, I will thank our sub-collector and DSP madam and AC sir and madam. They have come here to arrange all these functions, and our sir also helped me a lot.
And I would like to thank to all our students to participate in this function. Thank you, sir. அப்படியே நீங்க